தேவனுக்கே மகிமை. சென்னையில் நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் வருகின்ற 28/2/2026 சனிக்கிழமை அன்று பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெற உள்ளது. தேவாதி தேவன் நமது மத்தியிலே இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் இந்த உபவாச கூட்டத்திலே பிரசன்னராகி இருக்கிறார். ஆவியானவர் இங்கு அசைவாடி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த உபவாச நாளை நியமித்து சியோனிலே இப்படி கூடி வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதம் செய்யணும், அவர்களுக்கு மனம் இறங்கணும் என்று சொல்லி ஆண்டவரும் கூட வாஞ்சியோடும் நம் மத்தியிலே பலமாய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை காணும்படி, உன் கண்ணீரை துடைக்கும்படி இங்கே எழுந்தருளி இருக்கிறார். இதில் நம் சகோதரர் ஜே ஆலன் பால் அவர்களும் நம் சகோதரி சோஃபியா ஆலன் பால் அவர்களும் தேவ செய்தி வழங்கி சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஜீவன் உள்ள மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன், என் ஜீவன் உள்ள மட்டும் நிச்சயமா கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஆண்டு சொன்ன ஒரு தீர்மானம் எடுப்பீங்களானா கொடுமை நாசம் இருப்பதில்லை, சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம், இனி அழிவும் நாசம் உன் எல்லையில கேட்கப்பட மாட்டாது, இனி கொடுமை உன் தேசத்தில் இருக்க மாட்டாது, நித்திய மகிழ்ச்சி உங்க வீட்டின் மேல் இருக்கும், உங்களுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், இதை எப்படி தாண்டுவது என்று சொல்லி ஒருத்தர் பார்த்து அப்படியே முழித்து கொண்டே தான் எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கின்ற யுத்தங்களை அவர் முறியடிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நீங்க ஆண்டவர் மாத்திரம் அறியும்படியாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டே இருந்தீங்களோ அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பார். ஆமென். சென்னையில் நமது ஆசீர்வாதம் டிவியின் இம்மாத உபவாச கூட்டம் வருகின்ற 28/2/2026 சனிக்கிழமை அன்று பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள தூய ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வைத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை நடைபெற உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.